Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry exercise 3.6ல question number 5 வாங்க क्वेश्चन குள்ள போலாம். Show that sin 8x cos x minus sin 6x cos 3x divided by cos 2x cos x minus sin 3x sin 4x which is equal to tan 2x. So இத வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா ஆல்ரெடி உங்களுக்கு நியூமரேட்டர்ல வந்து ரொம்ப பெருசா இருக்குதுனால தனித்தனியா அதுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சி ஃபைனலா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அப்புறம் LHS equal to RHS அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ எதை பத்தி கண்டுபிடிக்க போறோம்னா இந்த sin 8x cos x கான ஆன்சர், அதாவது அதோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ sin 8x cos x இதை மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா ஆக்சுவலா நமக்கு இல்ல. சோ நம்மளோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலால இப்படி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது sin a plus b which is sin a plus b plus sin a minus b which is equal to 2 sin a cos b அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க ஒரு 2 எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு அந்த 2 இல்ல. சோ நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். சோ அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிப்ளையும் பண்ணும் டிவைடும் பண்ணும். அப்போ வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? சோ மல்டிப்ளைனும் போது நான் அதை தனியா உள்ள பண்ணிக்கிறேன். அப்பதான் ஃபார்முலால எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ sin 8x cos x அதே மாதிரி வெளியில் டிவைடும் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு எப்படி கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 sin a plus b இல்லையா? அப்போது sin 8x plus x plus sin 8x minus xன்னு வரும். இதை சால்வ் பண்ணணும்னா 1/2 sin 9x plus sin 7x இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அடுத்ததுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin 6x cos 3x அதை எடுத்து எழுதிக்கலாம். sin 6x cos 3x இதையும் பாருங்க நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ண போறேன். ஸோ இப்போ எனக்கு இது வந்து 1/2 2 sin 6x cos 3xன்னு வரும். இப்போ இது திரும்ப அதே ஃபார்முலாலேயே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 sin 6x plus 3x plus sin 6x minus 3xன்னு வரும். சரியா? ஸோ which is equal to 1/2 sin 6x plus 3x பார்த்தீங்கன்னா 9x ஆயிடும். 6x minus 3x பார்த்தீங்கன்னா sin 3xன்னு ஆயிடும். இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டினாமினேட்டர்ல இருக்கு பார்த்தீங்களா cos 2x cos x அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். cos 2x cos x ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். அப்போ 2 cos 2x cos xன்னு வரும். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 காஸ் வர மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கா பாருங்க. கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ இது படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் a பிளஸ் b இல்லையா? அப்போ 2x பிளஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் a மைனஸ் பின்னும் போது 2x மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 2x பிளஸ் எக்ஸ் பார்த்தோம்னா காஸ் 3x 2x மைனஸ் எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காஸ் எக்ஸ். ஸோ இதை நம்ம இப்போ வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃபைனலாக எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த sin 3x sin 4x தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எடுத்து எழுதும் போது sin 3x sin 4x. ஸோ இதுக்கு நமக்கு அதே மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். ஸோ 1/2 2 sin 3x sin 4x நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கும். உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மைனஸே இல்லை. ஸோ அப்படி இல்லைன்னும் போது இதுக்கேற்ற மாதிரியான இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதுறது எப்படின்னு நான் இங்கே உங்களுக்கு எழுதி காட்ட போகிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதுலேருந்தே டிரைவ் பண்ண முடியலன்னா இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ மைனஸ் இல்லாமல் இந்த sin a sin b ஃபார்முலாவை எப்படி எழுதணும் அப்படின்னா ஸோ 2 sin a sin b which is equal to cos a minus b minus cos a plus b. ஸோ இதில் நீங்கள் ஏவா எடுத்துக்கிறது எது பெரிய நம்பரோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா
cos minus theta which is equal to cos theta அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு cos minus thetaவா இருந்தாலும் அது ப்ளஸ் தான் ஆகிடும்ன்றதுனால இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எது பெரிய நம்பரோ அதை ஏவா எடுத்துக்கோங்க. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 1/2 cos பெருசை நான் ஏன்னு எடுத்துக்க சொன்னேன். ஸோ 4x minus 3x minus cos 4x plus 3xன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு 1/2 4x minus 3x cos x 4x plus 3x பார்த்தீங்கன்னா cos 7x. ஓகேவா? இதை நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வ் பண்ணி போட்டுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தோட வேல்யூஸையும் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1/2 நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/2 இப்போ நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே நமக்கு என்ன வரும்? sin 9x ப்ளஸ் sin 7x இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் sin 9x ப்ளஸ் sin 3x இருக்குது. ஓகேவா? ஸோ டிவைடட் பை கீழேயும் பாருங்கள் உங்களுக்கு 1/2 நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 1/2 வெளியில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு cos 3x ப்ளஸ் cos x மைனஸ் cos x மைனஸ் cos 7xன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 1/2 கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸால் உள்ளே வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா sin 9x plus sin 7x minus sin 9x minus into plus minus ஆயிடும். ஸோ minus sin 3xன்னு வரும். divided by கீழேயும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோன்னா cos 3x plus cos x minus cos x plus cos 7xன்னு வரும். ஸோ இதில் நமக்கு இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ sin 9x மைனஸ் sin 9x கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் cos x மைனஸ் cos x கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு sin 7x இருக்குது மைனஸ் sin 3x இருக்குது டிவைடட் பை cos 3x ப்ளஸ் cos 7x. ஸோ இதுதான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா sin c minus sin d which is equal to 2 cos c plus d by 2 sin c minus d by 2 cos c plus cos d which is equal to, எனக்கு கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு cos இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் எழுத முடியும். ஸோ cos c plus cos d which is equal to 2 cos c plus d by 2 cos c minus d by 2. இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது sin c இது மைனஸ் sin d ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு பதிலாக நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 cos cக்கு பதிலாக 7x போடணும், dக்கு பதிலாக 3x போடணும். ஸோ 3x plus 7x divided by 2 sin 7x minus 3x divided by 2ன்னு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 3x இங்கே 7xன்னு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மேலே வந்து சியை தான் நம்ம 7xன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போனால இதை வந்து நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா கீழே இருக்கிறத மேலே நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், அதாவது sin 7x மைனஸ் sin 3xன்றது அப்படியே இருக்கட்டும். கீழே மட்டும் cos 7x ப்ளஸ் cos 3xன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏன் அப்படி எழுதுறேன்னா இப்போ பாருங்கள் சியை வந்து காமனாக நம்ம 7 தான் எடுப்போம், டியை வந்து பார்த்தீங்கன்னா 3x தான் எடுப்போம். இதை நீங்கள் எழுதாமல் கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா 2 cos 7x plus 3x. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 2 டாட் cos 7x minus 3x divided by 2ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு 7 plus 3 என்ன ஆகும்? 10 ஆகும். ஸோ 10 divided by 2 பார்த்தீங்கன்னா 5x. அப்போது 2 cos 5xன்னு வரும் இன்டூ sin 7 minus 3 பார்த்தீங்கன்னா 4x. 4x divided by 2 வந்து 2xன்னு வந்துடும் divided by 2 cos 7 plus 3 10 by 2 பார்த்தீங்கன்னா 5x. 7 minus 3 4 by 2 பார்த்தீங்கன்னா 2x. ஸோ cos 2x. சரியா?
இதில் பார்த்தீங்கன்னா cos 5x கேன்சல் ஆகிடும். அகெயின் 2ம் 2ம் பார்த்தீங்கன்னாலும் கேன்சல் ஆகிடும். sin by cos பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் tan. ஸோ அதனால விச் இஸ் ஈக்குவல் டு tan 2xன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட RHS. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது.